மம்மி 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 பூஜா, மம்மி ஏய் பூஜா பாத்து விழுந்துற போற. மம்மி பூஜா, மம்மி என்னாச்சுமா? மம்மி ஏன் அழற? அசோகனா அடிச்சிட்டான். அப்படியா? ஐயோ நீங்க அழாதீங்க செல்லம். மம்மி அவனை அடி அடி அடின்னு அடிச்சிடுற. நீங்க பாருங்க. வா அசோக், அசோக். என்ன மம்மி? என்ன மம்மி? தங்கச்சி அடிக்க கூடாது, எப்போ அன்பா நடந்துக்கணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன்டா அடிச்ச? என்ன படிக்கவே விட மாட்டா மம்மி, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. அதுக்காக அடிப்பியா? உன் தங்கச்சி தானே, பாவம் இல்லையா? இனிமே குழந்தைகிட்ட கைய நீட்டு, அப்புறம் இருக்கு உனக்கு. அப்ப நான் பாவம் இல்லையா மம்மி? இரு இரு, நீ மம்மி கிட்ட போட்டு கொடுத்தல, டாடி ஊர்ல இருந்து வரட்டும், நான் டாடி கிட்ட போட்டு கொடுக்குறேன். நீ மம்மி செல்லனா நான் டாடி செல்லம். டாடி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. போடா போடி. என்னடா? டாடி வந்துட்டாங்க. மம்மி டாடி வந்துட்டாங்க. டாடி 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 நான் தான் முதல்ல டாடி பாப்பேன் போ. டாடி 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 அண்ணா டாடியை காணோம். அதே தான் நானும் தேடிட்டு இருக்கேன். இரு. அம்மா டாடியை காணோமா? அம்மா டாடியை காணோம். எங்க போயிட்டாரு? ஹாலுக்கு வரவும். வா வா. டாடி 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 ஐ எனக்கு பிடிச்ச டாய். அண்ணா நான் கேட்ட டாய் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாடிக்கு வரவும். மம்மி எனக்கு உனக்கும் இருக்கும். வா மாடியில பார்க்கலாம். வா 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 வா. டாடி 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 கார்த்திக், டாடி 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 கீழே வரவும். அம்மா எனக்கு பிடிச்ச சாக்லேட். ஐ டாடி கிட்ட நாங்க கேட்டதெல்லாம் இருக்கு, ஆனா டாடி எங்க மம்மி? கீழே இருக்காரு. வா 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 வா. டாடி 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 ஐ டாடி 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 Thank you. நீ போடா Thank you. என்னோட டாடி. காயத்ரி,
எப்படி இருக்கு காயத்ரி? நல்லா இருக்கேன். நீங்க என்ன இழைச்சு போயிட்டீங்க? பிசினஸ் பிசினஸ்னு சரியா சாப்பிடாம சுத்திக்கிட்டே இருக்கீங்களா? நான் என்ன பண்ணட்டும் காயத்ரி? உன் சமையல் டேஸ்ட் அங்க எங்கேயுமே கிடைக்கல. சாப்பிடறதுக்கே பிடிக்கல. இன்னைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு புடி பிடிக்கிறேன். ஹே அசோக், பூஜா, உங்க 2 பேருக்கும் டாடி வாங்கிட்டு வந்த gift பிடிச்சிருக்கா? இந்தாங்க. நீ ஏன் சாப்பிட கூடாது? அவளுக்கும் கொடுக்கணும் என்ன? டாடி, எங்களுக்கு மட்டும்தான் கிஃப்டா? மம்மிக்கு வாங்கிட்டு வரலையா? மம்மி பாவம்ல டாடி. ம். மம்மிக்கு வாங்கிட்டு வரலன்னு யார் சொன்னது? இங்க பார். டன் டடாங். ஐ மம்மிக்கு கிஃப்ட். காயத்ரி, இது உனக்கு தான். பட்டு புடவை. இந்த டிசைனை பார்த்தனா கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். தேங்க்யூ. ஆ. என்ன கார்த்திக் அப்படி பாக்குறீங்க? அசோக்குக்கும் பூஜாவுக்கும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட நீங்க ஒவ்வொரு இடத்துல வச்ச மாதிரி இந்த கிஃப்ட நியாயமா நீங்க இந்த இடத்துல தான் வச்சிருக்கணும். ஏன்னா இந்த பட்டு புடவை உங்க வைஃப் அனுவுக்கு தான் போய் சேரணும். ஹலோ. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். ஹே காயத்ரி, எப்படி இருக்க? நான் அன்னைக்கு போன்ல சொன்ன மாதிரி குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். இப்போ ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னுட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு எப்படி வரணும்? இல்ல நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் என் ஹஸ்பண்ட் அனுப்பி வைக்கிறேன். பரவாயில்ல, நீ அட்ரஸ் சொல்லு, நானே வந்துடுறேன். கார்த்திக் எஸ்டேட்னு கேளு, யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஓகே, பை. தேங்க்யூ. ஓகே மேடம். இங்க கார்த்திக் எஸ்டேட் எங்க இருக்கு? இங்கதான் பக்கத்துல 3 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்படியா? டாக்ஸி ஏதாவது கிடைக்குமா? இந்த வண்டி டாக்ஸி தான். அங்க போகணுமா? ஆமா. ஓகே மேடம், வாங்க போலாம். சரி. அப்படியே சூர்யாவை உரிச்சு வச்சு பிறந்திருக்கான். அம்மா இந்தாங்கம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. காஃபி நல்லா இருக்காடி? நல்லா இருக்கு. வீடு ரொம்ப நல்லா இருக்குடி. எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்து பார்த்து கட்டினாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு ஒரு தாஜ்மஹால் மாதிரி. எங்களோட காதல் சின்னம் காயத்ரி. அப்போ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கே இது? இதுவும் காதல் சின்னம் தான். ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் கார்த்திக்கு குழந்தைன்னா ரொம்ப உசுறு தெரியுமா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் நான் உண்டாகினேன். இந்த குழந்தை எங்க 2 பேருக்குமே தவம் இருந்து கிடைச்ச குழந்தை. இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கணும். இதுதான் என்னோட வேண்டுதல், கனவு எல்லாமே. குழந்தை நல்லபடியா பிறக்கும், கவலையே படாத, நான் இருக்கேன். நீ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்ததுனால உன் மேல எனக்கு வருத்தம் தான். ஒண்ணு, என்னடா என் ஃப்ரெண்டோட லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு. இன்னொரு பக்கம் நீ வந்தது எனக்கு தைரியமா இருக்கு. எனக்கு இப்ப வாழறதுக்கு தேவையான நம்பிக்கையும் தைரியம் தான் வேணும். இந்த புது இடம், இந்த புது சூழல் எல்லாமே உனக்கு ஆறுதலா இருக்கும். நடந்ததை யோசிச்சு பாரு. இதுல உன் தப்பு என்ன, மத்தவங்களோட தப்பு என்னன்னு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த இடமும் காலமும் உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பழைய குப்பையை கிளறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப கொஞ்ச நாளா என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நான் அப்படிதான் நினைக்கிறேன். அத பத்தி இனிமே நான் யோசிச்சு பார்க்க கூட விரும்பல. நான் திரும்பவும் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் இங்க வந்தது உங்களுக்கு தொந்தரவா இல்லையே? சேச்சே, அதெல்லாம் இல்ல காயத்ரி. ஃப்ரெண்டுனா எதுக்கு? கஷ்டப்படுற நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுக்கு தானே. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீ என்ன தொந்தரவா நினைக்க மாட்ட.
ஆனா உன் ஹஸ்பண்ட் அவரு என்னை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். அவரை பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போடும் பாரு. அனு. கார்த்திக், இவதான் என் ஃப்ரெண்டு காயத்ரி. ஓ அப்படியா? ஹாய் காயத்ரி. கார்த்திக், கார்த்திக், ஆ? என்ன உன் ஃப்ரெண்ட பார்த்ததும் என்ன ஒரு நிமிஷம் இந்த உலகத்தையே மறக்க வச்சுட்டாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஹே, உன் ஃப்ரெண்டு உன்னை விட அழகா இருப்பாங்கன்னு சொல்லவே இல்ல. ஏய், வந்ததும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? உன்ன ஏய், உண்மையை சொன்ன எதுக்குடி அடிக்கிற ராட்சசி? காயத்ரி, இவர் இப்படிதான். நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. எப்பவும் இப்படிதான், ஏதாவது குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? உங்க 2 பேரையும் பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காயத்ரி, அனு உங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் சொன்னா நீங்க எதுக்கும் ஒரே பண்ணிக்க கூடாது. நாங்க இப்படிதான் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் கார்த்திக். நான் அனு கிட்ட போன்ல சொன்ன மாதிரி உங்க எஸ்டேட்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காயத்ரி, வேலைக்கு இல்லன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அடிச்சிருப்ப. அம்மா, அனு, அனு என்னாச்சு? அனு என்னாச்சு? வயிறு வலிக்குது கார்த்திக். ஏய் என்னாச்சு? வலி தாங்க முடியல. ஐயோ கார்த்திக், பிரசவ வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லங்க, டாக்டர் சொன்ன டெலிவரி டேட்டுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள எப்படி? ஐயோ இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. போய் இமிடியேட்டா கார் எடுங்க, ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணனும். இருங்க, நான் கார் எடுத்துட்டு வரேன். காயத்ரி, முடியலடி. அனு, அனு கத்த முடியல. அம்மா, அனு கொஞ்சம் பொறுத்துக்கோ. அனு சரியாயிடும். அனு, அம்மா, இப்ப வந்துருவாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அனு, அழாத அனு. கார்த்திக், என்னால முடியலடா. அனு ஆகாது. டாக்டர், என் வைஃப் எப்படி இருக்கா? கார்த்திக், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர், தேங்க் யூ so much டாக்டர். தேங்க் யூ so much. என் லைஃப்லயே இதுதான் ரொம்ப சந்தோஷமான நேரம். தேங்க் யூ. மிஸ்டர் கார்த்திக், டெலிவரி நல்லபடியா முடிஞ்சதே தவிர இனிமே தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன சொல்றீங்க? நான் ஆல்ரெடி உங்க மிஸ்ஸஸ் கிட்ட நீங்க ரொம்ப அனிமிக்கா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம அவங்க ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவோ மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தேன். ஆனா அவங்க ஹெல்த் கண்டிஷன் அவங்களோட டெலிவரியை தாங்குற அளவு கூட ரெடி ஆகல. டாக்டர் என்ன சொல்றீங்க? இப்போ அனு எப்படி இருக்கா? கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? என் வைஃப் இப்போ அவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. டாக்டர், நாங்க அனுவை பார்க்கணும். பார்க்க முடியுமா? பாருங்க, ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு மைல்ட் அட்டாக் வந்திருக்கு. மறுபடியும் வந்தா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அனு, ரச சாதத்தை நல்ல கஞ்சி மாதிரி கரைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. இல்ல காயத்ரி, வேண்டாம். சும்மா வேண்டாம் வேண்டான்னு சொல்லாத. எந்திரி. எந்திரி. ஓகே ஓகே. வேண்டாம் காயத்ரி, போதும். கொஞ்சம் சாப்பிடு. முடியல காயத்ரி. ஏய், வேண்டாம் காயத்ரி. கொஞ்சம் சாப்பிடு. உடம்புக்கு தெம்பு வேண்டாமா? எனக்கு இப்ப என் மனசுக்கு தான் தெம்பு வேணும் காயத்ரி. என்ன? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குழந்தைய நீ பத்திரமா பார்த்துப்பல்ல. ஏய், ஏன் இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருப்ப. உன் பேரன் பேத்தி கல்யாணத்தையும் பாப்ப. இல்ல காயத்ரி, சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே
மனசுக்கு தெரிஞ்சிடும். அனு, நெருப்புன்னா வாய் வெந்துராது காயத்ரி. நான் சொல்றத கேளு. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிரும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது காயத்ரி. ஆனா என் குழந்தைய நீதான் வளர்த்து ஆளாக்கணும் காயத்ரி. அனு, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. கார்த்திக், என்ன கார்த்திக், சின்ன குழந்தை மாதிரி. என் கார்த்திக் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு நீ என் கூட எப்பவுமே இருக்கணும் அனு. நான் இருப்பேன் கார்த்திக். உன்னை விட்டு நான் எப்பவும் பிரிஞ்சு போக மாட்டேன். உங்க கூடவே தான் இருப்பேன் கார்த்திக். எனக்கு என் முடிவு தெரிஞ்சு போச்சு. இல்ல, என் கண்ணு முன்னாடி வேற ஒரு உறவு வந்து நிக்குது. இல்லடி. அனு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். இனிமே எனக்கு ஃபுல்லாவே ரெஸ்ட் தான் காயத்ரி. நான் இப்ப பேச வேண்டியதை பேசலன்னா அப்புறம் எப்பவும் நான் பேச முடியாது. அனு ப்ளீஸ். கார்த்திக், நான் இல்லைன்னா உன் வாழ்க்கையே இல்லைன்னு நீங்க விரக்தி ஆயிடக்கூடாது. என்னடி? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம குழந்தைய இனிமே காயத்ரி பார்த்துப்பா. என்னாச்சு அனு? அனு, அனு, என்னாச்சு அனு? வா ஹாஸ்பிடல் போலாம், டாக்டர் பார்க்கலாம் வா. எந்திரி அனு. ஒண்ணு இல்ல கார்த்திக். கடவுளே விதியை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டரால என்ன பண்ண முடியும்? ஏய் அனு, அனு, என்னாச்சு? என்னாச்சு அனு? அனு என்னாச்சு? ஏய் அனு என்னாச்சு? அனு என்னாச்சு அனு? அனு, ஏய் அனு. ஒண்ணும் இல்ல கார்த்திக். ஏய் அனு. காயத்ரி, குழந்தைய நீதான் எப்படியாவது பாத்துக்கணும். என்ன அனு? ஏய், என்ன பண்ற நீ? ப்ளீஸ் காயத்ரி. அனு, ஏய் அனு. அனு, ஏய் அனு, அனு. என் குழந்தைய எப்படியாவது வளர்த்து ஆளாக்கிட காயத்ரி. ப்ளீஸ் காயத்ரி. அனு, அனு, ஏய் அனு. அனு என்னாச்சு? அனு, 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 அனு. அனு, அனு. கார்த்திக், குழந்தையை தாங்க. இந்த குழந்தைக்காகவாவது அந்த கடவுள் அனுவை இன்னும் கொஞ்ச நாள் வாழ விட்டுருக்கலாம். இப்படி தாய் இல்லாத குழந்தைய வாழ விட்டுட்டாரு. கார்த்திக், அனு என்கிட்ட சொன்ன மாதிரி இனிமே இவ ஏன் குழந்தை, இவளுக்கு நான் தான் அம்மா. இவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
இவளுக்கு என்ன பேர் வைக்கணும்னு கூட முடிவு பண்ணிட்டேன். என்ன பேர் தெரியுமா? பூஜா. பூஜா? எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா பூஜான்னு தான் பேர் வைக்கணும்னு அனு ரொம்ப ஆசைப்பட்டா. தெரியும். அதனாலதான் நான் இந்த பேரை செலக்ட் பண்ணேன். இங்க பாருங்க கார்த்திக், அனுவோட இழப்பு எனக்கே ஒரு பெரிய இடிதான். உங்களால இதுல இருந்து மீண்டு வர்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க மீண்டு வந்துதான் ஆகணும். உங்களையும் உங்க எஸ்டேட்டையும் நம்பி இங்க ஏகப்பட்ட குடும்பங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. ஓடாத. மம்மி எனக்கு போதும், வேணாம் மம்மி, போதும் மம்மி, வேணாம் மம்மி. ஓ மம்மி வேணாம், எனக்கு போதும் மம்மி. எனக்கு காயத்ரியை ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், ஐ லவ் ஹர். ஐயோ ஐயோ அவ என்ன பார்த்தாடா, ஐயோ ஐயோ பட்டுன்னு சிரிச்சாடா, ஐயோ ஐயோ சட்டுன்னு முறைச்சாடா, ஐயோ ஐயோ என்ன கட்டி பிடிச்சாடா. ஆடி நீ வாடி நீ வாடி நீ வா, என்ன தேடி நீ ஓடி நீ வா, அடி வாடி நீ வாடி நீ வாடி நீ வா, என்ன தேடி நீ ஓடி நீ வாடி நீ வா. Zadi and G were up in Kauai City, and one day our songs would make history.